சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் சுமூகமான முறையில் முடிஞ்சிருச்சா? ஆனால் சில இடங்களில் தேர்தலையே புறக்கணித்த சில கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள் எதற்காக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க? யார் மீதான அதிருப்தி அவங்களுக்கு இருக்குது? ஓட்டு போடுவதையே அவாய்ட் பண்ண மக்கள் ஒரு புறம், ஓட்டு போடவே தெரியாத முன்னாள் அமைச்சர் மறுபுறம், ஓட்டு போட முடியாத அளவிற்கு தர்மசங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்ட அமைச்சர்கள் இன்னொரு புறம். இப்படி ஒரு நீண்ட நெடிய விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. ஒரே நாளில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேர்தல் கூத்துக்கள் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கலாம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. 5 நிமிஷத்தில் ஆட்சியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் 5 நிமிட காலதாமதத்தில் தன்னுடைய ஜனநாயக உரிமையை, கடமையை நிறைவேற்ற முடியாமல் ஒரு இளைஞர்கள் தடுமாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான். கொடைக்கானலில் தன்னுடைய வாக்கு இருக்குது. சென்னையில் இருந்து கொடைக்கானலுக்கு வாக்களிப்பதற்காக போயிருக்காங்க 2 இளைஞர்கள். ஏன்னா அவங்க ஊர் அது, சரியா? அங்கே தான் அவங்களுக்கு பூத் ஸ்லிப்பு எல்லாமே கொடுத்து அங்கே தான் வாக்களிக்கணும். அப்போது பெரிய அளவிலான டிராஃபிக் வந்து அந்த இடத்துல ஏற்படுது. இதனால் தன்னுடைய சொந்த ஊருக்கு அவங்களால சரியான நேரத்துக்கு போய் சேர முடியல. இது மாதிரி நிறையா பேருக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். அதில் 2 இளைஞர்கள் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே பொட்டி படுக்கையோடு போய் தன்னுடைய வாக்குச்சாவடி முகவர்கள்ட்ட போய் நிற்க போகிறாங்க. அதற்குள்ளே கேட்டை மூடிட்டாங்க. 6:05 ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கான ஓட்டுரிமை கிடையாதுன்னு சொல்லி மூட்டுறாங்க. இதுதான் ஜனநாயகம். பாவப்பட்டு இறக்கப்பட்டு உங்களை உள்ளே விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலை அப்படின்னா, இதே நேரத்தில் முகவர்கள்ட்ட அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு அவங்க உள்ளே போயிருந்து க்யூவில் நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் முறையில் 6 மணி என்ன, 7 மணி என்ன, 8 மணி ஆனால் கூட அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்க போனதே 6:05 அப்படிங்கிறதுனால அந்த 2 இளைஞர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது பறி போயிடுச்சு. MVM மகளிர் கலைக்கல்லூரி 156வது வாக்குச்சாவடி. அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இனிமேல் அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த பெரிய கனவோடு அவர் வாக்கு செலுத்துவதற்காக பிரச்சாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய வாக்குச்சாவடிக்கு போகிறார். போனவருக்கு ஒரே குழப்பம். என்ன தெரியுமா? எந்த பட்டனை அமுக்குனா சவுண்டு வரும் அப்படிங்கிறதே தெரியல, இல்லை எந்த பட்டனை அமுக்குனா தன்னுடைய வாக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிறதே தெரியல. பல வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கார் இந்த மனுஷன். ஆனால் இத்தனை வருஷம் எந்த ஓட்டை எந்த இடத்துல போட்டிருக்காரு அப்படிங்கிறதே தெரியல. சரியாக ஓட்டு போட தெரியாமல் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திணறிய காட்சிகளை இன்றைக்கி பேப்பரில் படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஏன் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடைசியாக ஓட்டு போட்டார். எப்படி தெரியுமா? சிவப்பு வண்ணத்தில் எரியக்கூடிய கடைசி சிக்னல் லைட் இருக்குல்ல, அதை போட்டு அமுக்கிக்கிட்டே இருந்திருக்கார். அதற்கு பிறகு என்னம்மா சவுண்டே வரலை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரை கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு அந்த அம்மா வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சின்னம் எது அப்படின்னு சொல்லி, எதுக்கு வாக்களிக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி அதில் அந்த பட்டன் அமுக்குனா தான் சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இவர் விரும்பிய சின்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வாக்குகளை செலுத்தியிருக்கார். இப்படி வடிவேல் சொல்கிற மாதிரி அப்போ பல வருஷமாக வந்து இந்த சீட்டை கொண்டு போயிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிற கதையாக இவர் ஒரு கட்சியில் அமைச்சராக வேற இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் சரியாக வாக்களிக்க கூட தெரியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். ஸோ இதுதான் திண்டுக்கல் சீனிவாசனுடைய நிலை. இவரை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். ஒரு பழங்குடியின மாணவரை தன்னுடைய செருப்பை கலட்ட வைத்தவர் தான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் இவர். ரொம்ப மானமுள்ள மனிதர். திண்டுக்கல் பக்கம் இவரை பற்றி போய் கேட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்களை சொல்லி மகிழ்வாங்க. வேளச்சேரியில் ஒரு பெண் அதிரடியாக பேட்டி கொடுக்க தொடங்குறாங்க. அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், என்னுடைய பெயர் சார்ந்து என்னால் ஓட்டு போட முடியல, நான் வந்து ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன், என்னுடைய ஓட்டை வேறு ஒருத்தவங்களோ போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய ஓட்டை நான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. இதை உடனே தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் கவனித்து அவங்க அடையாறில் தன்னுடைய வாக்கு இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அடையாருக்கு போகிறாங்க.
போனதற்கு பிறகு தன்னுடைய ஓட்டை வேற ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இவங்களுடைய செகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. அந்த செகண்ட் நேமை இவங்க சரியாக சொன்னதுனால இவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு செலுத்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் இவங்களுக்கு டெண்டர் அல்லது சேலஞ்ச் ஓட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் இவங்களுக்கு ஓட்டு போட அனுமதி கொடுக்குறாங்க. எப்படியோ இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் அனுமதி கிடச்சிருச்சுல பிரசாத், அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இவங்க செலுத்தி இருக்கக்கூடிய அந்த ஓட்டை எண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதாவது தனி வாக்குச்சீட்டு கேட்டு அதில் தனக்கு யாருக்கு ஓட்டு போட போகிறோமோ அதை அவங்க எழுதி கொடுக்கணும். இதை அவங்க பிரிக்க மாட்டாங்க, எண்ணவும் மாட்டாங்க, அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. இதுக்கு பேர் பிரிவு 49B அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு நபர் கேண்டிடேட் ஒருத்தவங்க ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருந்தாலோ ஜெயிச்சிருந்தாலோ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி அந்த இடத்துல கோர்ட்டு ஆணையிட்டு இந்த மொத்த ஓட்டையும் எண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் இவங்களுடைய ஓட்டு கன்சிடர் பண்ணப்படும். அது வரைக்கும் இவங்களுடைய ஓட்டு பிரிக்கப்படவே படாது. இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தர்மசங்கடமான நிலை. தனது ஓட்டு பயன்படாமலேயே போயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனை. இப்படியும் நம்முடைய ஜனநாயகத்தில் சில வாய்ப்புகள் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு, ஆனாலும் கன்சிடர் செய்யப்படாது. எஸ்ஐஆர் படிவத்தினால ஏகப்பட்ட நன்மைகள் விளையும் அப்படின்னு தான் பாஜக ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ வருத்தமும் படுறாங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விஷயம் பேசு பொருளாக மாறியிருக்கு. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 85% வாக்குப்பதிவுங்கிறது இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. 20 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி ஒரு புறம், நம்பர் அடிப்படையில் ஹாப்பியான நியூஸ் தான். ஆனால் இந்த எஸ்ஐஆர் படிவத்தால் சிலருக்கு வாக்குரிமையும் பறிபோயிருக்கு அப்படின்னு சொல்லுது ஒரு பத்திரிகை செய்தி. திருமணமாகி வேற ஊருக்கு போனவங்க, வீடு மாறியவங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இந்த சிக்கலில் சிக்கி வாக்களிக்க முடியாமல் போன ஒரு நபர் தான் ஆர்கே நகரை சேர்ந்த ஷோபா அப்படிங்கிற லேடி. அவங்க தினகரனுக்கு 24ஆம் தேதி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எஸ்ஐஆர் படிவத்தால் என்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த எலெக்ஷனில் நிறையா கிராமங்கள் ஓட்டளிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம தேடி படித்தோம். அந்த வகையில் புதுக்கோட்டையில் வேங்கை வயல் அப்படிங்கிற கிராமம். இந்த வேங்கை வயல் விஷயத்தை பற்றி உங்களுக்கு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. மனித கழிவுகள் அந்த குடிநீர் தொட்டியில் போய் கலக்கப்பட்ட விவகாரம், அதில் யார் குற்றவாளி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. சாதி ரிலேட்டடான பிரச்சனையாக அது மாற்றப்பட்டு அதற்கு பிறகு குறிப்பிட்ட சாதியினர் இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் கசிய விட்டு அதற்கு பிறகு எவருக்குமே தண்டனை கிடைக்காம அப்படியே நீர்த்து போக செய்யப்பட்ட விவகாரம் தான் இந்த வேங்கைவியல் விவகாரம். அப்போது 62 பேர் இந்த கிராமத்தில் வாக்களிக்கலை அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வீடுகள்லையுமே கருப்பு கொடி ஏந்தி போராட்டங்கள்லையும் ஈடுபட்டாங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறது எங்களுடைய ஊரில் செத்துப்போச்சு அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க தான் வேணும். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா நீங்கள்? அப்போ பாபநாசம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனீஸ் பாத்திமா, வயது 25 தான். அவங்க 8 மாத கர்ப்பிணி. இருந்தாலும் தேர்தலில் அவங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புங்கிறது விவசாய சின்னத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் இவங்க பிரச்சாரத்திலலாம் ஈடுபட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க வாக்குச்சாவடியில் போய் உக்காந்துருக்கும் போது திமுகவினருக்கும் அவங்களுக்கும் இடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதில் திமுகவினர் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது சென்னை மாதிரியான பெருநகரங்கள் இல்லை, கிராமங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். அது பழைய காலத்தில் இருந்து நடக்கக்கூடிய ஒரு தொண்டு நடக்கக்கூடிய பாரம்பரியமாகவே மாற்றி விட்டாங்க. 2 கட்சிகளுக்கு இடையில் சண்டை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வாக்குச்சாவடியில் நடக்கும். அந்த வகையில் திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் இடையில் நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டது இந்த 8 மாத கர்ப்பிணி. இவங்க வேட்பாளரும் கூட. உடனடியாக இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆனதுனால இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த சகோதரி குணமடைந்து வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கணும். இது பத்தாததுக்கு களத்தில் புதிய கட்சியாக ஒரு கட்சி உள்ளே இறங்குச்சு. அதுக்கு பேர் தான் தாவேகா அப்படிங்கிற கட்சி. விஜயினுடைய கட்சி, விஜயினுடைய முகம் மட்டும்தான் அந்த இடத்துல பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. சில கிராமங்களில் விஜய்க்காக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி விசில் சின்னத்தை தேடி வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அதில் விஜயோட முகம் வரலை அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட சண்டை போட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் செய்தித்தாள்கள்லையும் டிவி நிகழ்ச்சிகள்லையும் அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா விஜய்ங்கிற முகத்துக்காக தான் வாக்களிக்க வர்றாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜய் வேட்பாளராக இல்லை,
வேற ஒருத்தர் தான் வேட்பாளர். தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நபர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க. 234 தொகுதியிலையும் 2 தொகுதியில் மட்டும்தான் விஜய் போட்டியிடுறாரு. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் வேறு சில நபர்களை தான் நிப்பாட்டுவாங்க. அப்போது தன்னுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாமல், அவருடைய பின்புலம் என்னன்னு தெரியாமல், அவர் கிரிமினல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்காரா, அவர் பொம்பளை பொறுக்கியாக இருக்காரா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியாமல் தொடர்ச்சியாக அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு வந்து விஜயினுடைய முகத்தை தேடி தேடி ஏமாந்து போன ஏகப்பட்ட நபர்கள் விசில அடிச்சுக்கிட்டே திரும்பியும் போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறி இருந்தாலும் முகவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த நடத்தப்பட்ட சம்பவங்கள் ஏராளம். அதில் டிஎம்கேக்கு எதிராக தாவேக்காவை வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா, இங்கே அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றாக சேர்ந்து டிஎம்கேவினுடைய முகவர்களை எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரம். அதற்கு துறைமுகம் தொகுதியை சான்றாக காட்டலாம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகள் வந்து சான்றாக கிடைக்குது. ஆக மொத்தத்தில் இந்த எலெக்ஷனில் டிஎம்கே வெர்சஸ் பாஜக, அதிமுக, தாவேக்கா இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இயங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கள நிலவரமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதியில் வேட்பாளர், அவருடைய பேர் வந்து செந்தில் பாலாஜி. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர். திமுகவில் அறிமுகப்பட்ட ஒரு முகம், ரைட்டா? அவருக்கு அறிமுகமும் தேவையில்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவருக்கு கரூர் தொகுதியில் தான் ஓட்டு. ஆனால் அவர் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய தொகுதி வேலைகளை கவனிச்சுக்கிறதுக்காக எலெக்ஷன் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே அவர் கோயம்புத்தூரில் இருந்தார். அவருடைய தம்பி வந்து கரூரில் இருந்து வேலை பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு ஓட்டு வந்து கரூரில் தான் இருக்குது. ஓட்டே போடாமல் கோயம்புத்தூர்லேயே அவருடைய வேலைகளை, கட்சி பணிகளை ஆற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசி 6 மணி வரைக்கும் அவர் ஓட்டு போடலை அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஒரு முன்னாள் அமைச்சர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் இருப்பது வேதனைக்குரியது. இருந்தாலும் ஒரு வேட்பாளராகவும் கட்சியினுடைய அடிப்படை பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் வேற ஒரு தொகுதியிலேயே கவனத்தை செலுத்தி இருப்பது இன்னொரு முறையில் டிஎம்கே சைடில் பாராட்டுக்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஓட்டு போடுறது என்னுடைய உரிமை தான், ஆனால் அதை போடாமல் இருக்கிறதும் என்னுடைய உரிமை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி தமிழ்நாடு முழுவதும் 90 லட்சம் பேர் வாக்குகளை செலுத்தவில்லைங்கிறது கூடுதல் தகவல். சரி, இதில் நிறையா பேர் வெளியூர்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். சென்னை வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் கிளாம்பாக்கத்தில் இருந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இது மாதிரி 900 பயணிகள் சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். கிளாம்பாக்கம் அப்படிங்கிற புதியதொரு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடுங்கிற பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கம், ஆனால் அங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படலை. மாறாக கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போன பயணிகள் இரவு முழுவதும் காத்திருந்து சொந்த ஊருக்கு போக முடியாமல் அப்படியே சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. உடனே கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தின காட்சிகளும் இடம்பெற்றுச்சு. ஆனால் அந்த 900 பேரும் யார் மேலே கோவப்படுவாங்க? யார் ஆளக்கூடிய கட்சியாக இருக்காங்களோ அவங்க மேலே தான் கோவப்படுவாங்க. அப்படி இந்த வாக்குகள் டிஎம்கேக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் இந்த போக்குவரத்து நெரிசலாலும் சிரமங்களாலும் சரியான வசதிகள் செய்யப்படாததாலும் அதற்கு காரணம் தேர்தல் ஆணையமா திமுகவா அப்படின்னு தெரியாமல் இந்த 900 பேரும் டிஎம்கேக்கு எதிராக வாக்களித்திருக்கக்கூடும். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஜனநாயகம் காப்பாற்ற புறப்பட்ட மக்கள் சாலை மறியலில் சிக்கி தன்னுடைய வாக்குகளை வேற ஒரு கட்சிக்கு அளித்த நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு. நாங்குநேரியில் பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமம். நீங்கள் மார்ச் மாதம் 2ஆம் தேதி பேப்பரெல்லாம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று புலப்பட்டிருக்கும். அதில் இரட்டை கொலை தொடர்பான சம்பவம். எதுக்கடா அந்த கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் உப்புச்சப்புக்கு காரணம் இல்லாத விஷயம்தான். ஆனால் கொலை நடந்துருச்சு. இந்த கொலையினுடைய சம்பவத்தினுடைய எதிரொலியாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. சரியான நபரை சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு சட்டம் எடுத்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு 969 வாக்காளர்கள் இந்த ஊரில் இருக்காங்க. அதில் 3 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய யாருமே ஓட்டு போடலை. இதுவும் ஜனநாயகத்திற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய துரோகமா அப்படின்னு கேட்டால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மக்கள். அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. சரி, ஓட்டு போட்டவங்களுடைய அந்த வாக்குகளை மே மாதம் 4ஆம் தேதி தான் எண்ண போகிறாங்க. அது வரைக்கும் அந்த செலுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வாக்குகளை சீல் வச்சாங்கல்ல, அதெல்லாம் எங்கே பிரசாத் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் இப்போ சென்னை அப்படின்னா 3 முக்கியமான இடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வாக்குகளை வாக்குப்பெட்டிகளோடு சேர்த்து சீல் வைத்ததை போய் பாதுகாப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்து செய்து அந்த இடத்துல போய் வச்சுருவாங்க. அது மேக்சிமம்
கல்லூரிகளாக இருக்கும். தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் அப்படி தான் தேர்வு செய்து வைப்பாங்க. அதற்கு பாதுகாப்பும் போடுவாங்க. அந்த வகையில் சென்னையில் 3 மையங்கள், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த இடங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம். அந்த 3 இடங்கள் எது அப்படின்னா, ஒன்று குயின் மேரிஸு காலேஜ், இன்னொன்று அண்ணா பல்கலைக்கழகம், 3வது லயோலா காலேஜ். இந்த 3 இடங்கள் தான் தேர்வு செய்வாங்க. இந்த ஒவ்வொரு இடங்கள்லையுமே பாதுகாக்கிறதுக்கு போலீஸார் சுற்று அடிப்படையில், சுழற்சி அடிப்படையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 பேர் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இது மே மாதம் 4ஆம் தேதி எலெக்ஷன் வாக்கு எண்ணுவாங்கல்ல, அது வரைக்குமே தொடர்ந்து நடக்கும். ஸோ மே மாதம் 4ஆம் தேதி உங்களை மாதிரியே நானும் பெரிய அளவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் ஜெயிச்சு அடுத்த முதல்வராக வரப்போகிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் ஜெயிக்க போகிறாங்க, புதிய முகங்கள் யார் யாரெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க மக்கள் அப்படின்னு பார்ப்பதற்கு ஒரு பெரிய அளவிலான ஆர்வத்தோடு நானும் காத்திருக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.